வெல்கம் டு RSR ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 8 அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்ல மாடர்ன் ஃபிக்ஷன் பத்தி பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்கு போலாம். Novel is a prose narrative based on historical event, imagination, real event. So இது novel பத்திய definition. Henry Fielding is known as the father of modern novel. Don Quixote was the world's first modern novel. The modern novel is realistic. So இங்க வந்து characteristics of modern novel. So modern novel அப்படின்னா almost 20th century அந்த novel பத்தியும் மாடர்ன் நாவலிஸ்ட் பற்றியும் சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாவல் மீன்ஸ் நியூ இன் ஃப்ரெஞ்ச் அண்ட் நாவலோ இட்டாலியன். சரிங்களா? மாடர்ன் நாவல் ஸ்பீக்ஸ் ஆஃப் பீப்புள் இன்னர் செல்ஃப் அண்ட் கான்ஷியஸ்னஸ். Anti-romantic and anti-Victorian attitude can be seen in modern fiction. Novel has been public instrument focusing on what was significant to society. David Deutsch, author of Critical Approaches to Literature, differentiates modern novel and traditional novel. Modern novel less importance to social economic status and fluctuation in it. Traditional novel gives more importance. So traditional novel எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கேரக்டரோட சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடாமினன்ட் ஆக்டிவிட்டியாக வச்சுருந்தாங்க. சரிங்களா? லைக் அவங்க எப்படி ரிச்சு புவர் அந்த மாதிரி சொல்கிறது தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஒரு மேரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் ட்ரெடிஷ்னல் நாவலில். பட் மாடர்ன் நாவலில் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருக்கு. டைம் இஸ் நாட் டிவைடட் இன் மாடர்ன் நாவல். ட்ரெடிஷ்னல் நாவல் டைம் இஸ் டிவைடட். ஸோ மாடர்ன் நாவலில் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கும். ஆனால் ட்ரெடிஷ்னல் நாவலில் வந்து டைம் வந்து டிவைட் ஆயிருக்கும். ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது கிளியராக டிவைட் ஆயிருக்கும். Had great impact of Freud Jung psychological theories in modern novel. No such impact in traditional novel. Characteristics of modern novel. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து ஒரு 3 சாய்ஸ் கொடுத்து எதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் நாவல், நன் ஆஃப் த எபோவ், ஆல் த எபோவ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சப்ஜெக்டிவ், சைக்கலாஜிக்கல், variety and complexity, art and techniques were used, sense of loneliness in modern novels, pessimism due to 2 world wars of the period, decay of characters, lack of plot, no proper ending, treatment of sex was frank. So these are all the characteristics of modern novel. The phrase stream of consciousness was first used by William James in his Principles of Psychology. ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவரை அவரோட புக்கு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிற புக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் நரேஷன் தட் டிஸ்கிரைப்ஸ் ஹேப்பனிங்ஸ் இன் த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டரோட மைண்டில் என்ன தாட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் டைப் ஆஃப் நாவல் ஃப்ளரிஷ்ட் ஆன் த ஈவ் ஆஃப் வேர்ல்டு வார் I. It is also called as novel of subjectivity or psychological novel. Virginia Woolf made psychological novel more popular. So stream of consciousness ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது விர்ஜீனியா வுல்ஃப் தான். ஸோ வேற யாரெல்லாம் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. விர்ஜீனியா வுல்ஃப், சாமுவல் பெக்கெட், ஜேம்ஸ் ஜாய்ஸ், டாரதி ரிச்சர்ட்சன், மார்கல் ப்ரௌஸ்ட். Sexual frankness is used by writers like D.H. Lawrence. ஸோ இவரோட ஒரு நாவல் லேடி சாட்டர்லேஸ் லவ்வர் அப்படிங்கிற நாவல் வந்து அப்சீன் நாவல் அப்படின்னு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த மாடர்ன் நாவல் டீல்ஸ் வித் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லோன்லினஸ் அண்ட் லவ். மச் ஆஃப் லாரன்ஸ் philosophy was derived from Sigmund Freud's theory of psychology. He wrote with a great understanding of lower and middle class. ஸோ D.H. Lawrence ஒரு மாடர்ன் நாவலிஸ்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாடர்ன் நாவலிஸ்ட் பற்றியும் அவங்கள பற்றியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ நிறைய மாடர்ன் நாவலிஸ்ட் இருக்கிறாங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டானவங்க, அதில் வர இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். Somerset Maugham is one of the modern novelists.
Maugham's novel revealed him as the cynical cosmopolitan. Cynic cosmopolitan means it employs extreme naturalism. ஸோ அவரோட நாவல்ஸ் பாருங்க லிஸ்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவருடைய நாவல்ஸ். சாமர்செட் மௌகம். இஎம் ஃபாஸ்டர் மாடர்ன் நாவலிஸ்ட். அகெயின் இஎம் ஃபாஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு 5 நாவல்ஸ் எழுதியிருக்காரு அவரோட லைஃப் டைமில். ஸோ அது என்னென்னு பாருங்க. அதில் வந்துட்டு A Passage to India is a modernist piece of Foster's novel. So Passage to India, it deals relationship between East and West. In Huxley novels, the ideas come first and the characters are created to voice these ideas. The phrase religion of the blood is associated with D.H. Lawrence. So D.H. Lawrence, again, one of the modern novelists. George Orwell, next one. He considered himself a democratic socialist and hated totalitarianism and communism. Orwell's novels. Animal Farm and 1984 satires politics. So Orwelloda important novels in the ரெண்டுமே. Imagination, science and social awareness are blended in H.G. Wells novels. So இந்த science fiction ஜானருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே வந்து H.G. Wells தான். சரிங்களா? Foster uses symbols to explain his ideas in novels. James Joyce initiated stream of consciousness technique. The term stream of consciousness was first used by William James. ஸோ என்னோட புக்கு அப்படின்னு கூட நம்ம ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வரும்போது இந்த டேர்ம் யார் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க, நாவலில் யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஹக்ஸ்லே அண்ட் ஜார்ஜ் ஆர்வெல், அகெயின் இவங்களும் மாடர்ன் நாவலிஸ்ட். Their novels are called as novel of ideas. Joseph Conrad had no knowledge of English language in his early life. ஸோ இவர் வந்து ஒரு பாலிஷ் பிரிட்டிஷ் ஆரிஜின். இவரோட 20s, அதாவது ஏஜ் 20ல் இருக்கும்போது இங்கிலீஷே தெரியாது. பட் இங்கிலீஷில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி லார்ட் ஜிம். லார்ட் ஜிம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். நெக்ஸ்ட் ஜான் பிரெயின் belongs to angry young men group and writes about the post-war problems of unemployment. So John Bryan, Virginia Woolf, இவங்க எல்லாருமே வந்து modern novelists. Virginia Woolf was the founder of the Bloomsbury Group, a literary club of England. Thank you.